ஹாய் நண்பர்களே! இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவிட்ச் பாக்ஸு வீட்லயே எப்படி பழைய சுவிட்ச் பாக்ஸு வேஸ்ட் ஆனத எடுத்து நம்ம வந்து ரீபிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆன் ஆஃப் சுவிட்சை ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரெஸ் பண்ணி இதை அழுத்தணும். இந்த சுவிட்சு வந்து ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும். நம்ம போர்டில் வரதா இருந்தால் ஸ்க்ரூ டைப்பில் வரும். இது வந்து ப்ரெஸ் டைப்ன்றனால நம்ம ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும். ப்ரெஸ் பண்ணி அமுக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாக்கெட்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். சாக்கெட் அதே டைப் தான், ப்ரெஸ் பண்ணி அமுக்கிற மாதிரி தான். அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். ப்ரெஸ் பண்ணி அமைக்காச்சு. ஓகே. சுவிட்ச் பாக்ஸ் எதுக்கு நம்ம மேக் பண்ணுறோன்னா வந்து லாங்காக வந்து நம்ம வயரிங்லாம் எங்கேயாச்சும் நம்ம ஃபேன் ஏதாச்சும் போடுறதா இருந்தால் சுவிட்ச் போர்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதனால் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி நம்ம லாங்கில் வச்சு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பிட்டு வயர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. இது லைனுக்கு நம்ம வந்து இந்த சுவிட்ச் போர்டிலேருந்து நம்ம சாக்கெட்டுக்கு லைன் கொடுக்க போகிறோம். நம்ம சுவிட்ச் போர்டில் ஒரு லைன் மேலே வரும் பார்த்திங்களா, அதில் கொடுத்துட்டு அதிலே போட்டிருக்கோம் இந்த லைன்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம அதில் வந்து அதை கனெக்ஷன் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல லைன் வருது பாருங்கள், என்னன்னு போட்டிருக்கோம், அதில் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சுவிட்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைனில் தான் கொடுக்கணும், நியூட்ரலில் கொடுக்கக்கூடாது. லைனில் கொடுத்தா நம்மளுக்கு டேரெக்டாக லைனில் கரெக்டாக வரும். இது ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைனில் வருது பாருங்கள். இது வந்து நியூட்ருக்கு டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா? இப்போ நான் வயர் வந்து லென்த்தியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வயரு லென்த்தியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பின்னெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுருவோம். உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்து இதில் எப்படி வயரிங் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பிளாக் அண்ட் ரெட்டு 2 வயர் இருக்கும். ரெட்டு வந்து லைனுக்கு, பிளாக் வந்து நியூட்ருக்கு. இப்போ நியூட்ரலில் வந்து இது கொடுக்கணும், ரெட்டை வந்து லைனில் கொடுக்கணும். அப்போ தான் அதில் நம்மளுக்கு நியூட்டர் அண்டு லைன் கரெக்டாக ப்ராப்பராக அதில் வரும். இப்போ நம்ம வந்து பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் சின்னதாக இருக்கனால வந்து நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஓகே, நம்ம பெருசாக்கியாச்சு. இப்போ வந்து இந்த வயரை நம்ம இந்த வழியாக விட்டு அந்த பக்கமாக வெளியே எடுப்போம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பக்கமாக எடுத்துடலாம். வயர் எடுத்துகிட்டு அது என்னான்ட்டு நம்ம லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நியூட்ரை வந்து லைன் கொடுப்போம். பிளாக் கலர் நியூட்ரு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, டைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, டைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து லைன் கொடுக்கலாம். லைன் வந்து ரெட்டு கொஞ்சம் மடக்கலாம். மடக்கிட்டு நம்ம அது கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக ஃபிட் ஆகிரும் அதில். ஓகே, டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பெண்டு இருக்குது உள்ள, அது கொஞ்சம் லைட்டாக மடக்கலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணுறது தான். பாக்ஸு ஸ்க்ரூ டைப்லாம் போட்டு ஸ்க்ரூலாம் போட்டு ஃபிட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, பக்காவாக செட் ஆகுது. இது பழைய ஜங்ஷன் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வேஸ்ட்டாக கிடந்துச்சு. இது லைன் கொடுத்து ரெடி பண்ணலான்னு தான் இது நான் வந்து சுவிட்ச்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் சுவிட்ச் பாக்ஸு இது மாதிரி லென்த்தியாக இருக்கிறது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சேஃபாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஃபேன் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் லாங்கில் வச்சு டேபிள் ஃபேன் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி நம்ம ஓனாக ரெடி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாக்ஸு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஏன் போல். ஓகே, இந்த சைடில் வச்சு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிடுச்சு. லைட்டாக சுவிட்சு வெளியே இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதில்ல.
ஓகே. சாக்கெட் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கெட் தான் கொஞ்சம் வெளியே இருக்குது. சரி அழுத்தம். உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ் மேக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் ஒயர் கொஞ்சம் பெரிய ஒயராக தான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபேன் ஓடுது. லைன் பாருங்கள் எவ்வளோ லாங்கில் கொடுத்துருக்கேன்ட்டு. லாங்கில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இது மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் ஷேர் பண்ணி